தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 109வது நாள் 22/5/2025. இன்றைய பகுதியில நாம பார்க்க இருக்கிறது வேர்ச்சொல். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இந்த வேர்ச்சொல்ல இருந்து பல்வேறு விதமான வார்த்தைகள் எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்தோம். எடுத்துக்காட்டுக்கு அ கண்ட அப்படின்ற ஒரு சொல் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இது எச்சம் சரிங்களா? ஸோ எச்ச சொல்லு அந்த இடத்துல இருக்கு. அதே நேரத்துல கண்டான் அப்படின்னா, இது ஒரு வினை முற்றா இருக்கு. அப்ப 2க்குமான வேர்ச்சொல் எனக்கு என்னது? கான் அப்படிங்கிறது தான். அப்போ வேர்ச்சொல் கான் இதிலிருந்து எனக்கு என்ன ஆயிருக்கு? ஒரு எச்சச்சொல் வந்திருக்குது. அதே நேரத்துல வினைமுற்றும் வந்திருக்குது. சரியா? அப்ப ஒரு வேர்ச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பல்வேறு விதமான இலக்கிய வார்த்தைகள் அதிலிருந்து கிளைத்து எனக்கு கிடைக்குது. அது எப்படி? என்ன கண்ணோட்டத்துல அது அமைக்கப்படுது? அப்படின்ற ஒரு அடிப்படையான முன்மொழிவு தான் நாம இப்ப பார்க்க போறது. அந்த வகையில இந்த வகுப்புல நாம பார்க்க இருக்கிறது வினைமுற்று வரைக்கும் பார்க்கலாம். எச்சம் அப்படின்றத அடுத்த வகுப்புல சேர்த்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல நமக்கு என்ன குடுத்திருக்கிறாங்க? ஒரு சொல் அப்படின்னா என்ன? அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு வரையறை. சொல் எப்படின்னா என்ன? ஒரு எழுத்து தனித்து நின்றோ, பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல்லாகும். சொல்லுக்கான வேறு மற்ற வார்த்தைகள் எப்படி எப்படிலாம் வழங்கப்படுது அப்படின்னா, மொழி, பதம், கிளவி அப்படின்னு நாம படிச்சிருப்போம். சரிங்களா? இதுதான் சொல். அந்த பதம் அப்படின்றத ஒரு இரு வகையா நமக்கு பிரிக்கலாம். ஒன்று பகுபதம், இன்னொன்னு பகாபதம். பகுபதம்னா என்ன? பகுக்க கூடியது. பகுக்க இயலக்கூடிய சொல் எல்லாமே பகுபதம். பகுக்க முடியாதது பகாபதம். சரி. பதம் 2 வகை. மொழி அப்படின்றது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அப்போ மொழி 3 வகை. கிளவி அப்படின்றத என்ன சொல்றாங்க? இரட்டை கிளவி அல்லது இரட்டை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம பின்னாடி இது படிப்போம். இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள ஒப்பீடு என்ன அப்படின்றத அட்டவணையா குடுத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான அட்டவணை அது. சரியா? ஸ்கூல் புக்லயும் நமக்கு உண்டு. இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். பூ, கை, தா, வா இவை ஓரெழுத்து சொற்கள். ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம படிச்சிருக்கோம். நன்னூலார் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி சொல்றாரு? 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொல்றாரு. அதுல 2 மட்டும் தான் குறிலு. மத்ததெல்லாம் நெடிலு. அந்த 2ம் என்னது? ஒண்ணு நோ, இன்னொன்னு து இல்லையா? ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே ஓரெழுத்து ஒரு மொழிய பொறுத்த மட்டுக்கும் இதுதான் அடிப்படையா ஒரு கூற்றுக்காரன் கேள்விகள்ல கூட நெறைய தடவ பார்க்கலாம். இதர எடுத்துக்காட்டுகள்னு மண், மாந்தர், நடந்தனர் இவை 2 முதலாக பல எழுத்துக்களைக் கொண்ட சொற்கள். இரு திணைகளையும் வெளிப்படுத்துகிறது. 5 பால்களையும் வெளிப்படுத்துகிறது. இரு திணைனா என்னது? உயர்திணை, அஃறிணை. 5 பால்கள்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். சரியா? இப்ப நடந்தனர் அப்படின்னா என்னது? பன்மை அந்த இடத்துல குறிக்குது. இல்லையா? ஒரு கூட்டத்த குறிக்குது. அப்ப அந்த விகுதிய வச்சே நான் கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்றாங்க? யார் யாரெல்லாம் அந்த இதுல இடம்பெற்றிருக்கிறாங்க? உயர்திணையா, அஃறிணையா? நடந்தனர்ன்னு இருக்கு. என்னது? உயர்திணை. இல்லையா? மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடங்கள்னா என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல படிக்கும். உலக வழக்கிலும், செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும், அதே நேரத்துல குறிப்பாகவும் இடம்பெறும். இதுதான் என்னது? சொல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப மூவகை மொழி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழினா மொழினா சொல்லு தானே. தனிச்சொல், தொடர்ந்து இருக்கக்கூடிய சொல், பொதுவான சொற்கள். சரியா? அவ்வளவுதான் அதுக்குரிய விஷயம். ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் என பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு நன்னூலார் கூறுகிறார். ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் என பொது இருமையும். இருமையும்னா என்ன? 2 வார்த்தைக்கு உண்டான அடிப்படையான ஒரே அர்த்தத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்துடலாமா? ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்துவது தனிமொழி. இது அடிப்படையா ரொம்ப சுலபமானதுதான். பகாபதத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கிறாங்க. வா, கண், படி. இத மேற்கொண்டு நாம பிரிக்க முடியாது இல்லையா? அதான். செய்தான், கண்ணன், படித்தான் இதெல்லாமே என்னது? பகுபதம். விகுதிய நாம பிரிக்கலாம். விகுதி என்ன வந்திருக்கு? ஆண் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஆண்பால குறிக்கக்கூடியதா வந்திருக்கு. வந்தான், வந்தாள், வந்தார், போனான் இதெல்லாமே ஆக்ஷன்ஸ். அதனால என்ன சொல்றாங்க? வினைச்சொல். தில், மண் இதெல்லாமே என்னது? இடைச்சொல். மற்று, பிற அதெல்லாமே வினைச்சொல். சால, தவ, நனி, குல இதெல்லாமே என்னது? உரிச்சொல். அப்ப இதெல்லாமே என்னது? தனிமொழிக்கான ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு குடுத்திருக்கிறாங்க. தனியே நின்று பல பொருள் தந்த தனிமொழி. அவர்கள், பலர், சிலர், அவை, பல, சில, சேனை, குழாம், தொரு இதெல்லாமே என்னது? பல பொருள் தரக்கூடிய ஒரு தனிமொழி.
தனி சொற்கள். தொடர்மொழியாய் நின்று ஒரு பொருள் தந்த தனிமொழி அப்படின்னு பார்த்தோம்னா, சேரன் திருமுனக் குட்டுவன், சோழன் கரிகார் பெருவளத்தான், பாண்டியன் நெடுஞ்செழியன். பல சொற்கள் வந்திருந்தாலும் யாரைத்தான் குறிக்குது? ஒரே நபர்களைத்தான் குறிக்குது. சரியா? ஒரு அரசரினுடைய பெயராத்தான் இது இருக்குது. அப்ப ஒரு பொருள் தரக்கூடிய தொடர்மொழியாய் நின்று, தொடர்மொழினா அடுத்தடுத்து சொற்கள் நின்று ஒரே பொருளை தரக்கூடிய தனிமொழி அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க தொடர்மொழி. தொடர்மொழினா என்ன? பல்வேறு சொற்கள் தொடர்ந்து நிற்கக்கூடியது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. தனிமொழினா தனிச்சொற்கள். கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்குச் சென்றான். அப்ப தொடர்மொழி அப்படின்றது என்னது? வாக்கியம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? சொற்றொடர் அப்படின்னு வச்சுக்கலாம். தொடர்ந்து வரக்கூடிய சொற்கள். அப்படி வச்சுக்கலாமா? சோ அப்படி சுலபமா அடையாளப்படுத்திக்கலாம். தனியே நின்று பலபொருள் தந்த தொடர்மொழி. வந்தன, போயின. தொடர்மொழியாய் நின்று, அதாவது தொடர்ந்து வார்த்தைகள் வந்து பலபொருள் தந்த தொடர்மொழி. கொற்றிமகன், உவா 14, 11. தொகைநிலை தொடர்மொழி. தொகைநிலைன்னா என்னது? தொகைனா என்ன அர்த்தம்? மறைந்து அப்படின்னு அர்த்தம். சரியா? அதான் தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். தொகைநிலை தொடர்மொழி. குன்றக்கூகை, கொல் யானை, குளிர்மதி, கருங்குதிரை, பெருங்குளிர், குயின்மொழி, மயிலியல், கபிலபரணர், கைகால். கபிலபரணர்னா என்னது? கபிலரும் பரணரும். இந்த இடத்துல மறைஞ்சிருக்குது இல்ல, அதான் தொகைநிலை. கைகால், கையும் காலும். பொற்றொடி. தொடினா வளையல் அப்படின்னு சொல்லுவோம். பொன்னால் ஆன வளையலை அணிந்து வந்த பெண் அப்படின்றதான் பொற்றொடி. புனை கோதை. ஆடுகிளை. ஆடுகின்ற கிளை அப்படின்றத நமக்கு குறைச்சிருக்குது இல்லையா? வினைத்தொகை அப்படின்னு கூட சொல்லலாம் அத. சோ தொகைநிலை தொடர்மொழிக்கு அதற்கான எடுத்துக்காட்டா கொடுத்திருக்கிறாங்க. தொகாநிலை தொடர்மொழி அப்படின்னா 8 கொட்டு. கொன்முன்னா என்னது? மேகம். தாமரை, வேங்கை, குறுஞ்சூழி, ஆனை வணக்கி, முயன்மோவாய், முதியாள், கூந்தல், சிறியானங்கை, எழுந்திருந்தான், வாரா நின்றான், உரைத்திட்டான். இப்படி மறைந்து நிற்காமல் வெளிப்படையாக எந்த சொல்லும் மறைந்து வராமல் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொகாநிலை தொடர்மொழி. இது ரொம்ப அடிப்படையான எடுத்துக்காட்டுகள் தான். சரிங்களா? பொதுமொழி அப்படின்னா என்ன? எடுத்துக்காட்டுக்கு அந்தமான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அது சேர்ந்து நிற்கும் போது ஒரு இடத்தை குறிக்குது. பிரிக்கும் போது நமக்கு என்ன ஆகுது? அந்த மான் அப்படின்னு ஒரு விலங்கை குறிக்குது. வேங்கை அப்படின்றது ஒரு மரத்தை குறிக்குது. இதை பிரிக்கும்போது வேம் கூட்டல் கை அப்படின்னு வேகின்ற கை அப்படின்ற அர்த்தத்தை குறிக்குது. பலகை அப்படின்னா ஒரு பொருளை குறிக்குது. பிரிச்சோம்னா பல கைகள் அப்படின்ற அர்த்தத்தை தருது இல்லையா? இதுதான் பொதுமொழியாக இங்க அடையாளப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அச்சொல்லே பிற சொற்களுடன் தொடர்ந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவா இருக்கிறது புதுமொழி அப்படின்னு சொல்றாங்க. அந்தமான் அப்படின்றது நாம ஏற்கனவே பார்த்ததுதான். அந்த மான், அந்த விலங்கு அப்படின்ற அர்த்தத்தையும் தரும், ஒரு இடத்தையும் குறிக்குது இல்லையா? இதேபோல் பலகை, வைகை, தாமரை, வேங்கை முதலியன தனிமொழியாகவும் பொதுமொழியாகவும் வருகிறது. 8 என்ற எண்ணை குறிக்கும். 8 அப்படின்ற சொல். வேங்கை அப்படின்றது ஒரு மரத்தை குறிக்குது. இதை பிரிச்சா எல் கூட்டல் தூ. எல் உன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தரும். வேகின்ற கை அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தரும். அதே மாதிரி தாமரை அப்படின்றது ஒரு பூவை குறிச்சாலும் தா குட்டை மறை அப்படின்ற அடிப்படையில தாவுகின்ற மான் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தந்துருது இல்லையா? அதைத்தான் நமக்கு இந்த இடத்துல அடையாளப்படுத்தி சொல்றாங்க. அப்ப தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் உண்டான வேறுபாடு தெரியும். இந்த இரண்டுக்கும் பொதுவாக அமையக்கூடிய அந்த பொதுமொழி கொடுத்த எடுத்துக்காட்டை நாம படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? சோ தொடர்ந்து பார்க்கக்கூடியது என்னது? வினைச்சொல். வினைச்சொல்னா என்னது? ஆக்ஷன் வேர்டு. நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே படித்தான், ஆடுகின்றால், பறந்தது, சென்ற, கண்டு ஆகிய செயலை அடிப்படையாக கொண்ட சொற்களாகும். செயலை என்ன சொல்றோம்? வினை அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். சரி, வினைச்சொல் பார்த்துட்டோம். வினை முற்று அப்படின்னா என்ன சொல்றாங்க? செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல்லே வினைமுற்று. அருளரசு வந்தான், முடிஞ்சிருச்சு, வந்துட்டான். வளவன் நடந்தான், செயல் முடிஞ்சிருச்சு. அதை குறிக்கக்கூடியதான் என்னது? வினைமுற்று. இத்தொடர்களில் வந்தான், நடந்தான் என்னும் வினை சொற்களில் பொருள் முற்று பெற்று வந்துள்ளன. இவ்வாறு தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினை சொற்களை வினைமுற்றுகள் என்பர். இது முற்றுவினை எனவும்
வழங்கப்படும். முற்று பெற்ற வினை வினை முற்று வினை அல்லது வினை முற்று அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? வந்தான் என்பது செயல் முற்று பெற்றதனை உணர்த்துவதால் இது வினைமுற்றாகும். வந்தான், நடந்தான், இகழ்ந்தான் என்னும் வினைமுற்றுக்கள் ஆண் என்னும் மிகுதியை பெற்றுள்ளதால் உயர்திணையையும் ஆண்பாலையும் ஒருமை என்ற எண்ணையும், ஒருமைன்னா நடந்தான்னா ஒரு ஆள் தான், நடந்தார்கள் அப்படின்னா தான் அது பன்மையாகும் இல்லையா? அதே மாதிரி நடந்தான் அப்படின்றது எந்த இடத்தையும் குறிக்குது? படற்கை. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட அவன் நடந்தான் அப்படின்னு சொல்றோம். அப்போ இவனை பத்தி இவர்கிட்ட பேசுறாரு அப்படின்றப்ப படற்கை இடம் தானே இது. அதாவது தேர்ட் பர்சன் இல்லையா? அப்படி நாம அதை நினைவு வச்சுக்கலாம். இத்து என்ற இடைநிலை வந்துள்ளதால் இத்து இறந்த காலத்தையும் உணர்த்துகிறது. நடந்தான் முடிஞ்சிருச்சு இல்ல, அதனால இறந்த காலத்தையும் நினைவுபடுத்துகிறது. வினைமுற்று எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும் முக்காலங்களில் ஒன்றை உணர்த்தும். வினைமுற்று என்னது? எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும். எழுவாய்னா என்ன? யாரு? எடுத்துக்காட்டுக்கு கண்ணன் நடந்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நடந்தான் அப்படின்றதான் வினைமுற்று. இந்த எழுவாயுடைய பயனிலை தான் இது இல்லையா? அதுதான் முக்காலங்களில் ஒன்றை உணர்த்தும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது என்ன? வினைமுற்றுனா முற்று பெற்றது தானே, முடிஞ்சது தானே. அது எப்படி முக்காலங்களில் ஒன்றை உணர்த்தும்? இந்த வார்த்தை ஏன் இங்க வருது? ஒரு டவுட் வரும் இல்லையா? நிறைய நேரங்கள்ல கேள்விகள்லையுமே நாம தவறு பண்றதுக்கு உண்டான மிக முக்கியமான இடம் இதுதான். இது நாம கீழே இந்த அட்டவணை பார்ப்போம் இல்லையா? அப்போது தெளிவு பண்ணிரும். அதனால இத வினைமுற்ற பொறுத்த மட்டுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்காலங்களில் ஒன்றை உணர்த்தும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்கள்ல ஒன்றை உணர்த்தும். முற்று பெற்ற வினை அப்படின்னு படிக்கிறோம். அதனால இறந்த காலம் மட்டும்தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடவே கூடாது. சரியா? அதில் தெளிவா இருந்துக்கோங்க. திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். உயர்தனையா, அஃறிணையா, 5 பால்கள்ல என்னது? ஒருமையா, பன்மையா, தன்மையா, முன்னிலையா, படற்கையா அப்படின்றத காமிக்கும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். வினைமுற்று 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒண்ணு தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலைனா வெளிப்படை அப்படின்னு வச்சுக்கலாம். குறிப்பு வினைமுற்று மறைமுகம். சரி, இந்த தெரிநிலை வினைமுற்றுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை ஆகும். இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது என்னது? தெரிநிலை வினைமுற்று. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல். மாணவி கட்டுரை எழுதினாள். இந்த வாக்கியத்திலிருந்து செய்பவர் ஒரு மாணவின்னும், கருவி அவர் எழுத பயன்படுத்த தாளும் எழுதுகோளும், நிலம் பள்ளி, காலம் இறந்த காலம். ஏன் எழுதினாள் அப்படின்னு இருக்கு. செய்பொருள் கட்டுரை, செயல், எழுதுதல். இந்த 6ஐயும் நமக்கு உணர்த்துது இல்லையா வெளிப்படையா? அதான் என்னது? தெரிநிலை வினைமுற்று. இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. குயவன் பானை வனைந்தான். செய்பவர் குயவன், கருவி சக்கரம், நிலம் மண், காலம் இறந்த காலம், செய்பொருள் பானை, செயல் வனைதல். வாக்கியத்தின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று முதலில் இடம்பெற்ற 6 வகை பெயரையும் கொண்டு முடியும். இது வினைமுற்று தொடர் எனப்படும். அப்போ 2 எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து என்ன சொல்றாங்க? வாக்கியத்துல இறுதியில இடம்பெறக்கூடிய வினைமுற்று முதல்லயே இடம்பெற்றுச்சுன்னா 6 வகை பெயரையும் கொண்டு முடியும். அந்த 6 வகை பெயர் என்ன அப்படின்னு நமக்கு கீழே அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? பொருள், இடம், காலம், சினை, குணம், பண்பு அப்படின்னு நாம படிப்போம். தொழில், இதைத்தான் நமக்கு இங்க அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த வினைமுற்று முதல்ல பின்னாடி இன்னொரு சொல்லோடு முற்று பெற்றால் அது பெயரை குறிக்கும். அறுவகை பெயர் என்னதெல்லாம்? பொருட்பெயர். செய்தான் அவன். நிலத்துக்கு குளிர்ந்தது நிலம். காலப்பெயரை பொறுத்த மட்டுக்கும் வந்தது கார். கார்னா என்னது? கார் காலத்தை குறிக்கக்கூடியது. குவிந்தது கை, சினைய குறிக்குது இல்லையா? சினை பெயர். பறந்தது பசப்பு, குணத்தை குறிக்கக்கூடியது, அதனால் குணப்பெயர். ஒளிந்தது பிறப்பு, இது தொழிற்பெயர். அப்ப எனக்கு ஒரு சொல்லில் ஒரு வாக்கியத்தில் கடைசி இடம்பெறக்கூடிய வினைமுற்றானது முதல்ல வந்துச்சு அப்படின்னா அது அறுவகை பெயரையும் குறிச்சு எனக்கு முடியுது அப்படின்றதுதான் 6 வகை பெயரை கொண்டு முடியும். இது வினைமுற்று தொடர். ஏன்னா ஒரு வினைமுற்று அதை தொடர்ந்து எனக்கு கண்டினியூ ஆகுது. அதை என்ன சொல்லலாம்? வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லலாம். செய்பவன், கருவி, நிலம், காலம், நிலம், செயல், காலம், செய்பொருள் 6ம் தருவது வினையே. வினையே அப்படின்றத தாண்டி எப்படி எடுத்துக்கலாம்? தெரிநிலை வினையே அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்னூலார் கூறுறார்.
சரி, அப்ப குறிப்பு அப்படின்னா என்ன? மறைமுகம். மறைமுகமா சொல்றது. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றை அடிப்படையாகக் கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. மேல பார்த்ததே தான். ஆனா அதுல ஏதாவது ஒண்ண மட்டும் அடிப்படையா கொண்டிருக்கும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில்ல ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலம் காட்டாது. ஆனா செய்பவர் யாரோ, அதாவது செய்பவரை வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. எடுத்துக்காட்டுக்கு அவன் பொன்னன். பொன்னன்னா என்ன? ஒரு பணக்காரன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல யாரு அப்படின்றத காமிச்சிருச்சு. செய்பவரை காமிச்சிருச்சு. காலத்தை காட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் பொன்னன், அவன் பணக்காரன்னா இதுக்கு முன்னாடியே அவன் பணக்காரன் தான். இப்பவும் அவன் பணக்காரன் தான். இதற்கு பின்னாடியே அவன் பணக்காரன் தான். இல்லையா? அப்படி பொதுவாக வார்த்தையாக இருக்கும். காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அவர் தென்னாட்டார். எல்லா காலத்திலயும் அவன் அதே ஊர்க்காரன் தான். இல்லையா? தென்னாட்டுக்காரர்கள் தான். அவன் ஆதிரையான். ஆதிரையான் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு எதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு? ஆதிரை அப்படின்றது ஒரு காலம். இல்லையா? காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக நமக்கு இடம்பெற்றிருக்கு. அவன் கண்ணன். கண்ணன்னா சினையை குறிக்கக்கூடியது. கரியன் அப்படின்றது என்னது? கருமை நிறம், பண்பை குறிக்கக்கூடியது. அவன் எழுத்தன், தொழிலை குறிக்கக்கூடியது. சரியா? அப்ப இது எதுவுமே மாற்றமே கிடையாது. காலத்திற்கும் மாறாத ஒரு விஷயம். அதனால நமக்கு நிலை பெற்று இருக்கிறதுனால வினைமுற்று அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டாது. யார் செய்கிறாரோ அவரை அடிப்படையாக காட்டும். அவன் என்னும் எழுவாய்க்கு பயனிலையாய் வந்த பொன்னன் என்பதே குறிப்பு வினையாகும். பொன்னை உடையவனாய் இருந்தான், இருக்கின்றான், இன்னமும் இருப்பான். பணக்காரனா இருக்கிறான் அப்படின்றதுதான். சரியா? அந்த இடத்துல சொல்ல வர்றது. இதுதான் என்னது? குறிப்பு வினைமுற்று. இதன் அடிப்படையில ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்கிறாங்க. பொருள் அடிப்படையில குலையினன், பொன்னினன், இடம்க்கு அகத்தினன், புறத்தினன், காலத்துக்கு ஆதரையான், ஓணத்தான், சினைக்கு குறுந்தாளன், செங்கண்ணன், பண்புக்கு கரியன், நல்லன், தொழிலுக்கு கடுநடையன், இன்சொல்லன். இது எல்லாமே அவங்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையில இந்த பகுதியை பறைசாற்றுகிற ஒண்ணா இருக்கு. பொருளை வெளிப்படுத்துவதாகவும் இடம், காலம், சினை, குணம், தொழில் இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒருவேளை குறிப்பு வினைமுற்றுல அந்த பொருட்பெயர் முதலில் ஆரையும் கொண்டு முடியும். எடுத்துக்காட்டுக்கு இந்த சொல்லானது நமக்கு தொடர்ல வந்துருச்சு அப்படின்னா, நல்லன், அவன். அவன் அப்படின்றது நமக்கு பொருட்பெயர். நல்லது நிலம், இடத்தை குறிக்குது. கார் அப்படின்றது காலத்தை குறிக்குது. நல்லது கை, சினைய குறிக்குது. நல்லது பசப்பு, குணத்தை குறிக்குது. நல்லது பிறப்பு, தொழிலை குறிக்குது. ஒரே எடுத்துக்காட்டு தான். ரொம்ப சுலபமா அடையாளப்படுத்திடலாம். ஒண்ணும் இல்ல, அந்த இடத்துல என்ன பார்த்தோம்? ஒரு வினைமுற்று சொல்லினுடைய முதல்ல வந்துச்சு அப்படின்னா அறுவகை பெயரை கொண்டு முடியும் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல நாம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, குறிப்பால் ஒரு நபரினுடைய குணத்தை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையானது முதல்ல வந்துருச்சு அப்படின்னா, அது என்னென்ன பெயர்களை கொண்டு முடியுது அப்படின்றத எடுத்துக்காட்டா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பொருள் முதல் ஆறினும் தோற்றி முன் ஆறனுள் வினை முதல் மாத்திரை விளக்கல் வினை குறிப்பே அப்படின்றது நன்னூல் வரிகளாக இந்த இடத்துல நமக்கு இருக்குது. இது கடந்து ஞாபகம், தேர்வு நோக்கில ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தெரிநிலைனா என்னது? வெளிப்படை. அதாவது செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல் அம்புட்டையும் நமக்கு வெளிப்படையா காமிக்கும். குறிப்பு வினைமுற்று அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா காலம் காட்டாது. செய்பவர் யாரோ அவரை மட்டும்தான் காட்டும். குறிப்பால உணர்த்தும். அதுதான் என்னது? குறிப்பு வினைமுற்று. அடுத்து பாருங்க ஏவல் வினைமுற்று. ஏவல்னா என்னது? ஏவுதல். இன்னொருத்தர வேலை ஏவுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஏவல் எப்பவுமே நமக்கு எந்த இடத்துல தான் வரும்? படர்க்கை இடத்துல தான் வரும். இல்லையா? பாடம் படி, கடைக்கு போ ஆகிய சொற்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன. தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. அது ஒருமை, பன்மை 2 வகையிலையும் வரும். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. எழுது அப்படின்றது ஒருமைனா, எழுதுமீன் அப்படின்றது என்னது? பன்மை. பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு. அப்ப எழுதுமீன் அப்படின்றத தான் நாம இப்ப எப்படி சொல்லிட்டோம்? பன்மையில சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி எழுதுங்கள் அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்ப தெருநிலை வினைமுற்று பார்த்துட்டோம், குறிப்பு வினைமுற்று பார்த்துட்டோம், ஏவல் வினைமுற்று பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல்னா ஒரு 4 வகையில தான் வரும். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் அப்படின்ற 4 வகைகள்ல தான் இந்த வியங்கோல் வினைமுற்று வரும். வாழ்க, வாலியர் இருக்குல்ல,
இய இயர் அப்படின்ற விகுதியெல்லாம் வரும். இவ்வினைமுற்று இரு திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் காட்டும். இதன் விகுதிகள் கா இய இயர் அல் என வரும். வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல் அப்படின்றதுதான் என்னது? வியங்கோள் வினைமுற்று அப்படின்றது. ஒருத்தர வாழ்த்தலாம், வேண்டலாம், வையலாம், இல்லைன்னா ஒரு செயலை செய்ய சொல்லி விதிக்கலாம் இல்லையா? இந்த கருத்துக்கள் அடிப்படையில உருவாகக்கூடிய வார்த்தைகள் வியங்கோள் வினைமுற்றாக நமக்கு இருக்கும். கா ய ஓடு ரா ஒற்று ஈற்ற வியங்கோள் இயலும் இடம்பாலெங்கும் என்ப. என்ன சொல்றாங்க? கா ய என்னும் 2 உயிர்மெய்யினையும் ரகர மெய்யினையும், சரியா? கா ய ரகர மெய்னா என்னது? இறுதியில் உடைய மொழிகள் வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. 3 இடங்களிலும் 5 வரும். நான்மறை அறங்களோங்க நற்றமம் வேள்வி மல்க. இந்த பாடல் இருக்கு இல்லையா? நமக்கு வழிபாட்டுல முடிவு பெறும்போது பாடுவாங்க. வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே விகுதியானது கால தான் முடியுது. மக்கட் பதடி எனல் அப்படின்றது அல் விகுதி பெற்று நமக்கு வருது. இதெல்லாம் நமக்கு என்னது? ஒரு எடுத்துக்காட்டா கொடுக்குறாங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீர பிற அப்படின்னு படிப்போம் இல்லையா? ஆ அல் தல் என்பனவும் வியங்கோள் விகுதிகள் தான். இதுல நாம பாக்குற ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உண்டான ஒரு ஒப்பீடு இங்க கொடுக்குறாங்க. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். ஏவல் முன்னிலையில தான் வரும். ஏன்? வேலை ஏவுறோம் முன்னாடி இருக்கிறவங்கள. வியங்கோள் இருதினை 5 மூவிடங்களிலும் வரும். இங்க ஒருமை பண்பை வேறுபாடு உண்டு. எழுது எழுதுமின் உண்டு இல்லையா? ஒருமை பன்மை வேறுபாடு வியங்கோள்ல கிடையாது. ஏன்னா வாழ்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஆளா இருந்தாலும் சரி, நிறைய பேரா இருந்தாலும் சரி. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்துவது ஏவல். எழுது அப்படின்னு வரும். இது என்ன பொருள்ல வரும்? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்கள்ல வர்றதுனால விகுதி பெற்றும் வரும், பெறாமல் வரும். இது கா இய இயர் போன்ற விகுதி பெற்றுத்தான் வரும் இல்லையா? அதான் வியங்கோள் வினைமுற்று. விதித்தல் பொருளில் வரும் இயங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. ஏன்? விதித்தல்னா வேலை, ஒரு செயலை செய்யுமாறு விதிப்பது. அது இன்னொருத்தருக்கு தான் வரும் இல்லையா? அதனால தன்மை ஃபர்ஸ்ட் பர்சன்ல வராது. இயர் அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை. இய இயர் கா இய இதெல்லாம் படிச்சோம்ல. இயர் அல்லும் தற்கால வழக்குல இல்லை. என்னதுல தான் இருக்கு? செய்யுள் வழக்குல தான் இருக்கு. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் எங்கதான்? செய்யுள் வழக்குல தான் நமக்கு செயல்பாட்டுல இருக்குது, பயன்பாட்டுல இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. வினைமுற்றினுடைய ஒரு சில வகைகள் மேற்கொண்டு சில வகைகளை நமக்கு கொடுக்கிறாங்க. சரியா? ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம்? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று. இது கடந்து அதன் இருக்கக்கூடிய இடம் பாலின் அடிப்படையில நமக்கு கொடுக்குறாங்க. ஒருவன் முதல் 5ஐயும் படர்க்க இடத்தும் ஒருமை பன்மையை தன்மை முன்னிலையிலும் முக்காலத்திலும் முரண முறையே 35 23 6 ஆய்முற்று வினைப்பதம் ஒன்றே உண்பான் ஆம் அப்படின்றாங்க. அதாவது ஆண்பால் முதலாகிய 5 வினைமுற்றுகளையும் படர்க்க இடத்திலும் ஒருமை வினைமுற்றையும் பன்மை வினைமுற்றையும் தன்மை முன்னிலை இடத்திலும் வைத்து முக்காலங்களாலும் மாற சொல்லப்பட்ட முறையே படர்க்கை வினைமுற்றுக்கள் 15 தன்மை வினைமுற்றுக்கள் 6 முன்னிலை வினைமுற்றுக்கள் 6 ஆகி தெரிநிலை வினைமுற்று பதம் ஒன்றுமே 27 ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வினைமுற்றினுடைய வகைகள் எவ்வளவு சொல்றாங்க? 27. இது என்னென்ன அப்படின்றத தான் அங்க கொடுத்திருக்கிறாங்க எண்ணிக்கையின் அடிப்படையில. லைட்டா என்னென்னு பார்த்துடலாம். படக்கை வினைமுற்று 15 அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு நடந்தான், நடந்தால், நடந்தார், நடந்தது, நடந்தன. ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். வித்தியாசம் புரியுதா? இறந்த கால வினைமுற்று 5. அதே மாதிரி நிகழ்கால வினைமுற்று 5 பால்களுக்கும் 5. அதே மாதிரி எதிர்கால வினைமுற்று 5 பால்களுக்கும் 5. மொத்தம் படற்கை வினைமுற்று எத்தனை? 15. சரி. தன்மை வினைமுற்று நம்மளா எழுதிடலாமா? தன்மை வினைமுற்றுனா யாரு? ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் பண்றேன், நடந்தேன், நாங்க, நடந்தோம். இறந்த கால வினைமுற்று 2.
அதே மாதிரி நடக்கின்றேன், நடக்கின்றோம், நடப்பேன், நடப்போம். இதெல்லாமே என்னது? தன்மை, வினை முற்று பெற்றுச்சு இல்லையா? அப்போ 2 விதமா 6 இருக்கு. அப்ப ஒரு படற்கையில 15 பார்த்தோம். இங்க ஒரு 6 21 ஆச்சா? முன்னிலை வினைமுற்று அதே மாதிரி 6. முன்னிலைனா நடந்தாய், நடந்தீர், செகண்ட் பர்சன். அது 3 காலத்திற்கும் 6 வருது. அப்போ 21 6 நமக்கு 27 ஆயிருச்சு. சரியா? இதத்தான் நமக்கு முதல்லயே குறிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 27 அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. இதுல ஆண்பால் வினைமுற்று அப்படின்றத தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். எப்படி முடியும் அப்படின்றது. வந்தான் போனான் அப்படின்னா யாரோ ஆண் தான் அப்படின்னு நம்மளால முடிவு பண்ண முடியுதுல்ல. வந்தார்கள், போனார்கள் அப்படின்னா பன்மைன்னு முடிவு பண்ண முடியுமே தவிர ஆண், பெண் அப்படின்னு பிரிக்க முடியாது. அன், ஆண் என்னும் இரு விகுதியையும் இறுதியில் உடைய மொழிகள் உயர்திணை ஆண்பால் படர்க்கை வினைமுற்றும் குறிப்பு முற்றும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அன், ஆண் நடந்தான் அப்படின்னு எடுத்துக்காட்டு வச்சு பார்க்கலாம். உயர்திணை தான் இது. ஏன்னா ஆணை குறிக்குது. ஆண்பால் படர்க்கை வினைமுற்று நடந்தான் அப்படின்னு 3வது ஒருத்தனைத்தானே சொல்றாங்க. அதனாலதான் படர்க்கை வினைமுற்று அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. இதற்குரிய சில எடுத்துக்காட்டுகளா இறந்த கால தெரிநிலை நடந்தனன், நிகழ்கால தெரிநிலை நடக்கின்றனன், எதிர்கால தெரிநிலை நடப்பன் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. சோ ரொம்ப பேசிக்கான ஒரு எடுத்துக்காட்டுகளா தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. நட அப்படின்ற ஒரே வார்த்தையை வச்சு. அதே மாதிரி பெண்பாலுக்கு எப்படி மாறும்? நடந்தனள், நடக்கின்றனள், நடப்பல், நடந்தாள், நடக்கின்றாள், நடப்பாள் அப்படின்றதான். பலர்பாலுக்கு நடந்தன அப்படின்னு போட்டுக்கலாமா? நடந்தனர், நடக்கின்றனர், நடப்பர், நடந்தார், நடக்கின்றார், நடப்பர். ஒன்றன் பால்னா அக்ரிணை. சரியா? நடந்தது அப்படித்தானே வரும். நடக்கின்றது, நடப்பது. எடுத்துக்காட்டு நம்மளாவே எழுதிடலாம். அதற்குரிய விளக்கம் தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? டு, ரு, டு குற்றியலுகர ஈற்ற ஒன்றன் படர்க்கை இடுக்குறுப்பின் ஆகும். டு, ரு, டு என்னும் 3 விகுதிகளையும் இறுதியில் என்ன சொல்றாங்க? டு, ரு, டு ஆகிய 3 விகுதிகளையும் இறுதியில் உள்ள குற்றியலுகர ஈற்று மொழிகள் அஃறிணை ஒன்றன்பால் படர்க்கை வினைமுற்றும் குறிப்பு மற்றும் ஆகும். இவற்றுள் டூ விகுதி குறிப்பு வினைமுற்றின் அன்றி தெரிநிலை வினைமுற்றில் வராது அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, நடந்தது. இது என்னது? எதை குறிக்கக்கூடியது? ஒன்றன் பால். இது பலவின் பால் அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம்? நடந்தன அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதனுடைய ஈற்றதான் அங்க மேல கொடுத்திருக்கிறாங்க. நடந்தன ஆ. சரிங்களா? சோ ஆ ஆ ஈற்ற பலவின் படர்க்கை ஆவே எதிர்மறை கண்ணது ஆகும். ஆ என்னும் இரு விகுதிகளை இறுதியில் உடைய மொழிகள் அஃறிணை பலவின்பால் படர்க்கை வினைமுற்று குறிப்பு முற்றும் ஆகும். அவற்றுள் ஆகாரம் எதிர்மறையில் வருமின்றி உடன்பாட்டில் வராது. சரியா? சோ எதிர்மறைக்கு நாம என்ன சொல்லுவோம்? காணாமை அப்படின்னு சொல்லுவோம்ல. சரியா? அந்த மாதிரி எதிர்மறையில தான் ஆ அப்படின்றது இடம்பெறும். அது கடந்து உடன்பாட்டு வாக்கியத்துல இந்த அகரம் குரில் தான் நமக்கு விகுதியாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. தன்மை ஒருமை வினைமுற்று கு டு து ரு எனும் குற்றியலுகரமோடு அல் அன் என் ஏன் ஆகும் ஈற்ற இருதினை முக்கூற்று ஒருமைத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கு டு து ரு என்னும் குற்றியலுகர விகுதிகளும் அல் அன் என் ஏன் என்னும் 4 மெய்யீற்று விகுதிகளும் ஆகிய இந்த 8 விகுதிகளையும் இறுதியே உள்ள மொழிகள் உடைய மொழிகள் இருதினை இடத்தினவாகிய ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று 3 பால்களுக்கும் பொதுவாகிய ஒருமைத்தன்மை வினை முற்றும் குறிப்பு முற்றும் ஆகும். கூடு தூறு என்னும் 4ம் தாமே காலங்காட்டுவதால் குறிப்பு வினைக்கு வராது. அல்விகுதி எதிர்கால இடைநிலைகளோடு மாத்திரம் வரும். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சரியா? ஏன்னா இந்த பகுதியில விளக்கம் அப்படின்றது படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல கொடுத்திருக்கக்கூடிய எடுத்துக்காட்டோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தா சுலபமா இருக்கும். உண்கு அப்படின்றது என்னது? எதிர்கால வினைமுற்று. உண்டு அப்படின்றது இறந்த கால வினைமுற்று. வந்துட்டான் இல்லையா? வந்து நின்றான் அப்படின்னு வரும். இறந்த கால வினைமுற்று. வருது எதிர்கால வினைமுற்று. சென்று அப்படின்றது என்னது?
இறந்த கால வினைமுற்று. சென்று சேருவான், இனிமேதான் சேரவே போறான் அப்படின்றது என்னது? எதிர்கால வினைமுற்று. அப்போ இதனுடைய விகுதியை பாருங்க. கூ, டூ, தூ, ரு இருக்கா? இதைத்தான் நமக்கு விளக்கத்திலையுமே சொல்லியிருப்பாங்க. சோ இறந்த கால தெரிநிலை, நிகழ்கால தெரிநிலை, எதிர்கால தெரிநிலை ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். உண்டனன் ஆதான் அன்னு வந்திருக்கு இல்லையா? உண்ணா நின்றனன் அப்படின்றது நிகழ்கால தெரிநிலை, எதிர்கால தெரிநிலை உண்பன். உண்டனன் உண்ணா நின்றனன் உண்பன். உண்டனன் உண்ணா நின்றேன் உண்பன் உண்பேன். இப்ப இதுல இறந்த கால தெரிநிலையும் நிகழ்கால தெரிநிலையும் எதிர்கால தெரிநிலையும் நமக்கு கொடுத்துருக்கு. இதுல இருக்கக்கூடிய இடைநிலையை பாருங்களேன். இங்க அன் வந்திருக்கா? இங்க ஆ நின்ற, ஆ நின்று அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இங்க பகரம் வந்து நமக்கு இடைநிலையா வந்திருக்கும். இதை நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் படிக்கும்போது இதை குறிப்பா நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நாம படிக்கும் பொழுது இதை அடையாளப்படுத்தி படிச்சு வச்சுக்கணும். இத்து வந்தா இறந்த காலம் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அப்ப இப்பு இவ்வு வந்துச்சு அப்படின்னா எதிர்காலம் அப்படின்னு அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு நடப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லுவோம். செய்வான், நடப்பான் இந்த ரெண்டுலையும் பாருங்க இடைநிலை இப்பாவோ இவ்வாவோ தான் நமக்கு வரும். அதான் எதிர்காலம். சரிங்களா? இத்து வந்துச்சுன்னா நமக்கு இறந்த காலம் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கலாம். தன்மை பன்மை வினைமுற்று. தன்மை பன்மை அப்படின்னா என்ன? தன்மைனா ஃபர்ஸ்ட் பர்சன். பன்மை வினைமுற்று அப்படின்னா என்ன? ப்ளூரல். நாங்கள், நாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அம், ஆம் என்பன முன்னிலை யாரையும் எம், ஏம், ஓம் இவை படற்கையாரையும் உம்மூர் கா, ட, த, ர இருபாலாரையும் தன்னோடு படுக்கும் தன்மை பன்மை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அம், ஆம் அப்படின்றது யாரை குறிக்கும்? முன்னிலை யாரை, சரியா? முன்னாடி இருக்கிறவங்க. எம், ஏம், ஓம் இவை படற்கையாரையும் தேர்ட் பர்சன்ஸை குறிக்குது. உம்மூர் கா, ட, த, ர இருபாலரையும். இந்த கா, ட, த, ர அப்படின்றது என்னது? ரெண்டு இருபாலரையும், ஆண்பால் பெண்பால் இருபாலரையும் குறிக்கும். தன்னோடு படுக்கும் தன்மை பன்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்மை பன்மை வினைமுற்று என்பது தன்மை இடத்தினை மட்டுமல்லாமல் முன்னிலையாரையும் படற்கையாரையும் தன்னோடு சேர்க்கும் தன்மையை உடையது அப்படின்றாங்க. முன்னிலை ஒருமை வினைமுற்று. முன்னிலை ஒருமைன்னா என்னது? நீ அப்படின்னு வச்சுக்கலாமா? நடந்தாய் அப்படின்னு வச்சுக்கலாமா? எடுத்துக்காட்டு எழுதிட்டு கீழே இருக்கிறத படிச்சா இன்னும் கொஞ்சம் தெளிவுபட புரியும். இப்ப நடந்தாய் அப்படின்னு எடுத்துட்டேன். இது என்ன இடம்? முன்னிலை தான். ஏன்னா முன்னாடி இருக்கிறவனை சொல்றோம் நடந்தாய் அப்படின்ட்டு. சரியா? இதனுடைய விகுதி என்ன? ஆய். அததான் இங்க கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஐ, ஆய், இகர ஈற்ற மூன்றும் ஏவலின் வருவும் எல்லா ஈற்றுவும் முப்பால் ஒருமை முன்னிலை மொழியே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனுடைய விகுதியானது எப்படி வருமா? ஐ, ஆய், ஈயா தான் வரும். ஐ, ஆய், ஈ என்னும் 3 விகுதிகளை இறுதியில் உடைய வினைமுற்றுகளும் விகுதி குன்றாதும் குன்றியும் நிற்பனவாகிய ஏவலிலே வரும். 23 வினைமுற்றுகளும் ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று 3 பால்களுக்கும் பொதுவாகிய முன்னிலை ஒருமை வினைமுற்று குறிப்பு முற்று ஆகும். இந்த இடத்துல குழப்பிக்க வேண்டாம். இந்த முன்னிலை ஒருமை வினைமுற்று குறிப்பு முற்று அப்படின்றதெல்லாம் என்னது? காமனான சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு பாருங்க. முன்னிலை ஒருமை வினைமுற்று எடுத்துக்காட்டு நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறாங்க? உண்டனை, ஐ விகுதி வந்துருச்சா? உண்டாய், ஆய் அப்படின்ற விகுதி வந்துருச்சு. இதுவே நமக்கு நிகழ்காலத்துல எப்படி மாறுது? உண்கின்றனை. எதிர்காலத்துல உண்பை அப்படின்னு மாறுது இல்லையா? உண்டாய், உண்கின்றாய் அப்படின்றது நமக்கு எப்படி மாறுது? உண்பாய் அப்படின்னு மாறுது. இதெல்லாமே என்னது? முன்னிலையில வரக்கூடிய ஒருமை வினைமுற்று. அதே இது முன்னிலை பன்மை அப்படின்னா என்ன? நடந்தீர்கள் அப்படின்னு வருமா? நடந்தீர் அப்படின்னு வருமா? எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. உண்ட நீர், அதாவது 2 விதமான விகுதிகள் அந்த இடத்துல அடையாளப்படுத்துறாங்க. என்னது? இர், ஈர். உண்ட நீர் அத எப்படி முழுமைப்படுத்துறாங்க நமக்கு? உண்டீர் அப்படின்னு முழுமைப்படுத்துறாங்க. சோ உண்டனை அப்படின்றத, உண்ட நீர் அப்படின்றத உண்கின்ற நீர், உண்பிர் அப்படின்னு நமக்கு எதிர்கால திருநிலையில சொல்றாங்க. அதே இது ஈர் அப்படின்ற விகுதியை வச்சு வரும்போது உண்டீர், உண்கின்றீர், உண்பீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விளக்கத்தை தான் நமக்கு இந்த இடத்துல சொல்றாங்க. கொஞ்சம் இதை படிச்சுட்டு இதை ஒப்பிட்டு பார்க்கணும். என்ன சொல்றாங்க பாருங்க. இர், ஈர் என்னும் 2 விகுதிகளையும் இறுதியில் உடைய மொழிகள். இந்த 2 தான். இர், ஈர். இருதிணைக்கும் பொதுவாகிய பன்மை முன்னிலை வினைமுற்றும் குறிப்பு முற்றும் ஆகும். உண்ட நீர்
உண்டீர் அப்படின்றது என்னது? இருதிணைக்கும் பொதுதான. இருதிணைன்னா என்னது? உயர்திணை, அஃறிணை அப்படின்ற இருதிணைக்கும் பொதுவாகிய பன்மை முன்னிலை அப்படின்னு சொல்றாங்க. பன்மை முன்னிலைன்னா என்னது? உண்டீர் அப்படின்னா அதுல பெண்ணும் இருக்கலாம், ஆணும் இருக்கலாம். ஆனா நிறைய பேரை குறிக்குது இல்லையா? அதனால முன்னிலை பன்மை அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. வினைமுற்றும் குறிப்பு வினைமுற்றும் ஆகும். மின்விகுதியை இறுதியிலுடைய மொழிகள் முன்னிலை பன்மை ஏவல் முற்றாகும். இந்த மின்விகுதின்றது என்னது? ஏற்கனவே பார்த்தோம். எழுது எழுது மின் அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா? சோ அப்ப எழுது அப்படின்றது ஒருமையை குறிக்கக்கூடியது. எழுது மின் அப்படின்றது என்னது? பன்மையை குறிக்கக்கூடியது. ஆனா அந்த எழுது மின் அப்படின்ற விகுதி நமக்கு எதுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க? வழக்கு மொழியில இல்ல. இலக்கியத்துல மட்டும்தான் நாம பயன்படுத்தி இருக்கிறோம். செய்யுள்கள்ல மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறோம். வழக்கு மொழியில அது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப வினைமுற்ற பத்தி நாம படிக்கும்போது அடிப்படையா தெருநிலை வினைமுற்று படிச்சிருப்போம், குறிப்பு வினைமுற்று படிச்சிருப்போம். 2 வகை. அது கடந்து ஏவல் வினைமுற்று புத்தகத்துல படிச்சிருப்போம். இது கடந்து இந்த பகுதியில இருந்து நாம புதுசா படிக்கிற மாரி இருக்கும். இந்த வினைமுற்றினுடைய வகைகள் 27 அப்படின்றது. சரியா? இந்த பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன தெளிவுத்தன்மை தேவைன்னா, பால் அப்படின்ற வார்த்தையை நீங்க படிக்கிறீங்கனாலே எத்தனை வகை பால்கள் அப்படின்றது நமக்கு தெரியணும். 5 வகை இல்லையா? ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். இடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை 3. திணைனா உயர்திணை, அஃறிணை 2. சரியா? ஒருமை, பன்மை இந்த 2யுமே நாம கவனிச்சுக்கணும். அப்ப அந்த வார்த்தையை படிக்கும்போதே அது என்ன இடம், எப்படிப்பட்ட சொல்லாக அது இடம்பெறும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு தேவை. அப்ப இந்த விஷயத்துல எல்லாம் தெளிவா இருந்தாதான் அந்த வினைமுற்றினுடைய வகைகள் 27 அதனுடைய விளக்கம் படிச்சு நாம படிக்கிறோம் இல்லையா? அது நமக்கு புரியும். அதனால அந்த பகுதியில நமக்கு முதல்ல தெளிவுத்தன்மை தேவை. சரியா? அத படிச்சுட்டு இந்த செய்யுள் மாரி இருக்கிறதெல்லாம் நன்னூல் வரிகள் எல்லாத்தையுமே போட்டு மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இத நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய விளக்கத்த படிச்சுட்டு அதோட ஒப்பிடுங்க. சரியா? தன்மை, ஒருமை, வினைமுற்று. தன்மை, ஒருமை, வினைமுற்றுன்னா என்ன? தன்மைன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன், ஒருமைன்னா ஒரு ஆள குறிக்கிறது. நான் அப்படின்றதுதான் இல்லையா? வினைமுற்று அப்படின்னா அத குறிச்சு எழுதுங்க. நான் நடந்தேன் அப்படின்னு தான் எழுதுவோம். அப்ப நடந்தேன்றதுதான் இந்த முதல் வரிக்கான எடுத்துக்காட்டா இருக்கும். சரியா? சோ அதத்தான் நமக்கு டிஸ்கஸும் பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப தன்மை, ஒருமை, வினைமுற்றுனா எந்த மாதிரி அமையும் அப்படின்றத தெளிவுபட நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இலக்கணத்தை பொறுத்த மட்டுக்கும் ஒரு வரிய நாம வாசித்த உடனே அதற்கான எடுத்துக்காட்ட நாம சொந்தமான முயற்சியில அமைப்பதற்கான முயற்சிகள மேற்கொள்ளணும். அந்த முயற்சி இருந்துச்சுனாலே இந்த பகுதியானது நமக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிரும். ஒண்ணும் இதுல பயப்பட தேவையில்ல. இந்த 27 தலைப்புகளையும் நாம மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, இது சார்ந்த உள்ளார்ந்த கேள்விகள் அப்படின்றது நமக்கு ஒண்ணும் இருக்க போறதில்ல. இது எல்லாமே அடிப்படை புரிதலுக்காக தான். சரியா? அடிப்படை விதிகளா தான் வருது. அப்ப இது பத்தின தெளிவுத்தன்மை தேவை. ஒருவேளை இந்த பேராகிராஃப் குடுத்தாங்க அப்படின்னா, அந்த எடுத்துக்காட்டு நமக்கு எழுத தெரியணும். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்மள கட்டமைச்சுக்கிட்டா போதுமானது. கேள்வி அப்படின்றது எடுத்துக்காட்டுகளா தான் நெறைய நேரங்கள்ல இருக்கும். அப்ப இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரும் அப்படின்றதையும் நாம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்க போறோம். எச்சம் நமக்கு இருக்கு இல்லையா? எச்சம் வினையாளனையும் பெயர், தொழிற்பெயர். அப்ப வேர்ச்சொல்லை அடிப்படையாகக் கொண்டு எப்படி இந்த வார்த்தைகள் எல்லாமே கிளைத்தெழுகின்றன அப்படின்றத தான் நாம அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். அதைத் தொடர்ந்து இதிலிருந்து கேள்விகளும் எந்த மாதிரி வரும் அப்படின்றத நாம தெளிவுபட பார்த்து வச்சிடலாம். சோ அடிப்படையா இந்த 27 வகைகளும் அதற்குரிய வரிகளையும் ஒரு தடவை வாசிச்சு எடுத்துக்காட்ட நாம சொந்தமா எழுதணும். இதுல நட அப்படின்ற ஒரே வேர்ச்சொல்ல பயன்படுத்தி தான் எல்லா எடுத்துக்காட்டுகளும் இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு பேரலா இன்னொரு வார்த்தையை தேர்ந்தெடுங்க. அடிப்படையான எடுத்துக்காட்டுகளை நீங்களே கொஞ்சம் எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா அந்த பகுதியானது ரொம்ப 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 சுலபமா இருக்கும். இப்ப அடுத்த தலைப்பு பாருங்க. எச்சம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? வினைமுற்றுனா முற்று பெற்ற ஒரு வினை. எச்சம்னா என்னது? முற்று பெறாதது இல்லையா? படித்த அப்படின்றது பெயரெச்சமா, வினையெச்சமான்னு கேட்டா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை தான் அத முடிவு பண்ணும். படித்த பையன், படித்த மாணவன் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பெயர் வர்றதுனால அது பெயரெச்சம் இல்லையா? செய்து அப்படின்ற ஒரு வார்த்தை போடுறோம்னா, செய்து கொண்டான் அப்படின்னு இன்னொரு வினையோட தான் முடியுது. அப்ப அத என்ன சொல்லலாம்? வினையெச்சம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது கடந்து விகுதி அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்லாம் புத்தகத்துல குடுத்திருப்பாங்க. எச்சத்த பொறுத்த மட்டுக்கும் ஒரு வார்த்தை குடுக்குறான் அப்படின்னா, அத நாம இன்னொரு வார்த்தைய போட்டு முடிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா, அது என்ன எச்சம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க படித்த அப்படின்னு இருக்கா? படித்த பையன் அப்படின்றது பெயரெச்சம்.
படித்து கொண்டிருந்தான் அப்படின்னு முடிப்போம். அடுத்தும் வினை தான் வருது. கொண்டே இருந்தான். அப்ப அது வினை எச்சம். இவ்வாறு நாம ரொம்ப சுலபமா எச்சத்த நாம படிச்சு முடிச்சிடலாம். ஸோ அடுத்த வகுப்புல எச்சம்னா என்ன? அதனுடைய வகைகள், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர் இவங்க எல்லாம் வேர்ச்சொல்ல இருந்து எப்படி மாற்றம் பெறுறாங்க அப்படின்றத தெளிவுபட நாம படிக்க போறோம். நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.